பழனி கோவிலில் நில மோசடி வழக்கு கொடுத்த முருகானந்தம் உள்ளிட்ட அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா விசாரணை. பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனி அறநிலைத்துறை அதிகாரிகள் 5க்கு மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா இன்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு மோசடி பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி மோசடி உள்ளிட்ட 5 பிரிவில் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பழனி அறநிலைத்துறை வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், வருவாய்த்துறை சேர்ந்த தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 5க்கு மேற்பட்ட அதிகாரிகளிடம் மதுரையிலிருந்து வருகை தந்த சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விசாரணை மூலம் மோசடியில் தொடர்புடைய மேலும் பல முக்கிய புள்ளிகள் குறித்து விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.